எடி கொஞ்ச நேரம் தான் மாத்தாண்டி. விளம்பரம் தானே போயிட்டு இருக்கு, அதையே இப்படி உன்னிப்பா இருந்து பார்த்துட்டு இருக்கா. சேனலையாவது மாத்துட்டி. எனக்கு இந்த சேனல் தான் பிடிச்சிருக்கு, பிடிச்சா பாரு. இன்னைக்கு ரிமோட்டு ஏன்ட்டான்னு நான் தான் முதல்ல வந்து எடுத்தேன், அதனால நீ என்ன பேசாத. உண்மையிலே சங்கீதா, உனக்கு அக்கானி ஒரு சின்ன பாசம் கூட கிடையாதாட்டி? இப்படி நிக்கியா? ஆமாம் ஆமாம், சொல்கிற ஆளு கொள்ளலாம். இவளுக்கு ஏன்னா தங்கச்சின்னு நல்ல பாசம். அதனால் நீ என்ன சொல்லுவா? பேசாமல் இருப்பியா? எனக்கு பிடிச்ச சேனல் இதுதான், இதைத்தான் நான் பார்ப்பேன். விளம்பரத்துல என்னடி பார்த்துட்டு இருக்கா? இடி இந்த 2 தோசையும் தந்து எவ்வளவு நேரண்டி ஆகுது? அப்படியே டிவிக்குள்ள போயிருவா போல இருக்கு. நல்லா கேளுங்கம்மா, நாக்க புடுங்குற மாதிரி கேளுங்கம்மா. விளம்பரம் போட்டா கூட சேனல் மாத்த மாட்டேங்கிறம்மா, அப்படியே வாயை பழந்து பார்த்துட்டு இருக்கா. ஆமாம், நான் நல்லா வாயை பிளந்து பாய்க்கேன், இவாதாம்மா வாயை பிளந்து பாய்க்கியா. அப்படியே வாயை பழக்கிறதுல வாய்க்குள்ள ஈச்சி போயிட்டு வர்றது கூட அவளுக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு வாயை பழக்கியாம. எப்பா எப்பா, எடி அமைதியா இருங்க. சீக்கிரம் நீ சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை கழுவி கமத்திடு. ஃப்ரிட்ஜில் இருந்து பாலை மட்டும் எடுத்து வெளியே வச்சிருங்க, அதை மட்டும் காய்ச்சி வச்சிருங்க. அப்பா வந்தோன்னே ஒரு கிளாஸ் குடிக்கணும், நீங்கள் 2 குடிச்சுக்கிட்டு படுங்க. நான் இப்போ வந்துடுறேன். ஆமாம், இந்த ராத்திரி இவ்வளோ பக்கமாக வேறையும் சொல்லிக்கிட்டு நீங்கள் எங்க தூரமாக போகிறீங்க? தூரமாக ஒன்றும் போகலை, பக்கமாக தான் போகிறேன். போகிறதும் வர்றதும் கரெக்டாக இருக்கும். போயிட்டு இப்போ உடனே வந்துடுவேன், சரியா? போகிறதும் வர்றதும் கரெக்டாக இருக்கண்ணா, வீட்டிலே இருங்கம்மா. தேவையில்லாமல் எதுக்கு போய்கிட்டு? வாய் ரொம்ப நீளமாகி போச்சு, பேசாமல் இருங்க. இப்போ நான் வாரேன். எம்மா, நேற்றுக்கு நான் தான் பால் காய்ச்சேன், நீங்கள் அவள்கிட்ட சொல்லுங்கம்மா. நீ எல்லாம் மூத்த பிள்ளையாட்டி, நேற்று அவள் பால் காய்ச்சியனா ஏன் காய்ச்சதை குடிச்சலையே? எப்படி இன்னைக்கும் காய்ச்சதை குடிச்சலாம் தானே? அப்படி சொல்லுங்கம்மா, சூப்பர்மா. சின்ன மாடு, நீயும் வேலைக்கு நல்லா ஓப்பி அடிச்சான்னு மட்டும் நல்லா தெரியுது. பேசாம 2 பேருமா காய்ச்சி எடுத்து குடிங்க. அப்பாயும் ஒரு கிளாஸ் கொடுங்க. நான் இப்ப வந்துடுறேன். சாதா வேலை சொல்லாம போனாலே நீங்க சொன்ன டைமுக்கு வர மாட்டிய. இப்ப வேற நிறைய வேலை சொல்லிட்டு போறிய. இப்ப எப்படி உடனே வருவிய? சொன்ன வேலையை மறந்துடாத. பாலை மட்டும் காய்ச்சிக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடு. முன்னாடி டோரை வந்து சும்மா அம்மா சாத்திட்டு போறேன். சரியா? இப்ப வந்துடுவேன், மறந்துடாத. பாலை காய்ச்சிரு. நீ ஒருத்தையெல்லாம் வாயை திறந்து சரி அம்மான்னு ஒரு வார்த்தை வருதாட்டி? நீ போய் பாலை காயாண்டி, தோசை கூட அப்படியே டீயை போட்டு குடிச்சா டேஸ்டா இருக்கண்டி. போய் காய்க்கிறியா? ஹாரி ஆவண்ணா, ஒன்ன மாதிரி காக்கா பிடிச்சதுக்கு ஒருத்தி இந்த உலகத்துல இனி பிறந்து தாண்டி வளரணும். எப்பா, என்னமா காக்கா பிடிக்கியா? ஒரு ரிமோட்டை கேட்டு நீ தந்தியாட்டி மாடு. பாரு, மாடு கீடுன்னு ஏதாவது சொன்னோன்னு நினைச்சிக்க, சட்னியை தூக்கி மூஞ்சில ஊத்திடுவோம் பார்த்துக்க. வந்துட்டா இவளுக்கு மட்டும் தான் பேசுறேன், ஏன் எனக்குள்ள பேச தெரியாதட்டி? சுயரூபம் எனக்கு தெரியும்டி. பாத்தியா உன் புத்திய காட்டிட்டா பத்தியா? வேற ஏதாச்சும் என்ன அக்கா, அவளுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் முடிக்கணும் அக்கா. மற்ற நேரம் நான் உனக்கு வாட்டி போட்டி மோனிஷா, அப்படிதானே? ஆமா, இவ செய்த இந்த ப்ராஜெக்ட்ல அப்படியே நான் மார்க் ஃபுல்லா வாங்கிட்டாரு. போ வந்துட்டா. பார்க்கலாண்டி பார்க்கலாம். என்ன ஒரே வாரத்துல அக்கா ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணி தருவி அக்கா, நீ மூஞ்ச காட்டிட்டு இடிச்சுக்கிட்டு வந்து பாரு. இதுல வேற சப்போர்ட்டுக்கு அம்மையும் அப்பாயும் வேற. வா, அதுக்கப்புறம் இருக்கு மகளே, பாத்துக்கலாம். ஆமா ஆமா, இவா செய்தாதான் எனக்கு ப்ராஜெக்ட் செய்யற மாதிரி, இல்லைன்னா எனக்கு ப்ராஜெக்டே செய்ய தெரியாத மாதிரி. போவியா? கிளம்பு கிளம்பு கிளம்பு, காத்தாது வரட்டு. போட்டி போட்டி. இந்த வாய் அந்த நேரம் இருக்கணும்மா, பாத்துக்கலாம். போ போ போ, எனக்கு தெரியும் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும் எடுக்கணும், எனக்கு தெரியும். அப்படி இல்லைனாலும் எப்படி பண்ணலான்னு எனக்கு தெரியும். ஆமாமா, நீ சரியான நடிப்புக்காரி தானே. அப்பமேட்ட சொல்லி எப்படியாவது அடிச்சு எடுத்துட்டு என்ன பண்ண வைக்கலான்னு மட்டும் நினைக்காத. நீ இவ்வளவு பேசின பேச்சுக்கு நீ என்கிட்ட ப்ராஜெக்ட் ஈஜெக்ட் எதையாவது தூக்கிட்டு வந்து பாரு சங்கீதா, நிஜமா தூக்கி மூஞ்சில எரிஞ்சிருவேன். ஆஹா, இவ மூஞ்சில எரியத வர என் கை என்ன புளியங்காலிய பறிக்க போவோம், பாத்துக்கலாண்டி. முஞ்ச பாரு. வா, முஞ்சோட நல்லாதான் இருக்கு. இதுகிட்ட இருந்தாலே பிரச்சனை தான். திமிரு பிடிச்சவா, எப்படிலாம் திட்டியா? திட்டிட்டு அவ மாதிரி ரொம்ப நல்லவ மாதிரி அவ போயிட்டா. சரிம்மா, இப்படியே இனி யோசிச்சுட்டு இருந்தா என்னதான் முடிவு கிடைக்க போகுது? நடந்ததே நினைச்சு வருத்தப்படாத. வா சின்ன பொண்ணு, வா, நான் உன் மாமியார்ட்ட பேசி வீட்டில் கொண்டு விட்டுட்டு போறேன். வாமா. இல்லக்கா, அடுத்தவங்க பேச்செல்லாம் நம்பி இந்த ராத்திரி நீ கூட பார்க்காம வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாவளே, அதனால எனக்கு அங்க போறதுக்கே இஷ்டமே இல்லக்கா. சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காத சின்ன பொண்ணு. பேசி பேசி சண்டை தான் வளரான். இந்த ராத்திரி யார என்ன பண்ணுவா? வா, உன்னை வீட்டுல கொண்டுட்டு நாங்களாம் போறோம். ஆமா சின்ன பொண்ணு, வாயா, வீட்டுல போய் பேசி கொண்டு விடலாம். இக்க நானும் எத்தனை தடவை தான் சொல்லியது,
நானே அவங்களா வந்து கூப்பிடாம நானா போக மாட்டேன்னு சொல்லிட்டு சபதம் எல்லாம் போட்டு வந்திருக்கேன். நான் போவலக்கா, நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கெல்லாம் நேரம்னா நீங்க போய் தூங்குங்க, போங்க. அதுக்கு சொல்லல சின்ன பொண்ணு, இப்படியே கோவத்துல பிடிச்சுக்கிட்டு இருந்தா எவ்வளவு நேரம் தான் இருக்க முடியும்? இங்க பாரு, என்ன கூட போட்டு அடிச்சான். நானே ரூம்ல போய் கதவு பூட்டிட்டு இருந்துட்டு கடைசி வசந்தி அக்கா வந்தாவ, அப்படியே வெளியே வந்தேன். அப்படியே இருக்க முடியுமா சொல்லு? இல்ல உமா, நம்ம எல்லாமே போட்டு போட்டு நம்ம வீட்டுக்காரையே தானே பண்ணான்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போறதால தான் அவனு ரொம்ப ஓவரா பேசியானுவேன். அவங்க அம்மைக்கு பேச்ச நம்புறதக்கற நம்ம பேச்ச நம்பல பத்தியா? அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இல்ல சின்ன பொண்ணு, உங்க மாமியார்கிட்ட யாராவது எதையாவது சொல்லி கொடுத்துருப்பாவ, அது அதையே உண்மைன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்காவளா இருக்கா. மற்றபடி பேசினா எல்லாமே சரியாயிரும் சின்ன பொண்ணு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உட்காந்து பேசினாலே போதும், அதுவே சரியாயிரும். நம்ம பண்ணிய தப்பே உட்காந்து பேசாததுதான் சின்ன பொண்ணு. நான் வரலக்கா, இந்த கூட்டங்கள்ட்ட எல்லாம் நான் உட்கார்ந்தும் பேச வரல, நின்னும் பேச வரல. நான் எங்கேயும் வரலக்கா, தயவு செய்து என்ன விடுங்க. நான் கொஞ்ச நேரம் இதுல இருக்கேன். சரி, எவ்வளவு நேரம் தான் இதுல இருப்பா? வா, என் வீட்டுக்காது வா. வேண்டாக்கா, நீங்க போங்க. எல்லாத்துக்கும் எப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தா என்ன சின்ன பொண்ணு அர்த்தம்? ஒண்ணுல யாருக்க வீட்டுக்காவது வா, இதுல எல்லாம் படுத்து தூங்க முடியாது. வா அக்கா, நீங்க கிளம்புங்கக்கா. உங்களுக்கு காலையில மாடெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல, நீங்க போங்க. நாங்க 3 பேரும் எங்க வீட்டுக்கே போறோம், நீங்க போங்கக்கா. எப்படி வசந்தி விட்டுட்டு போக சொல்லியா? பரவாயில்லக்கா, நான் பாத்துக்கலாம், நீங்க போங்க. ராணிக்கா, நீங்களும் போங்கக்கா, பிள்ளைய வந்து முழிச்சிட்டு இருப்பாவ, நீங்க போங்கக்கா. நீங்க போங்கக்கா, 2 பேரும். எதுக்கு நீங்களும் இருந்துகிட்டு? போங்கக்கா. இல்லம்மா, நீ இப்படி பிடிவாதமா இருக்கும்போது எப்படி போக மனசு வருது சொல்லு? ஏதாவது ஒரு நல்ல முடிவா சொல்லு சின்ன பொண்ணு. என் முடிவு இதுதான்க்கா. அவிய வந்து கூப்பிடாம நானா போக மாட்டேன். எல்லாம் விடியட்டு பாத்துக்கலாம்க்கா. கிளம்புங்க நீங்க. என்ன வாங்க ராணிக்கா. சரிம்மா, அப்ப வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்கண்ணா, நாங்க 2 பேரும் கிளம்பியோம். சரிக்கா. வா சின்ன பொண்ணு, எங்க வீட்டுக்கு போலாம். வா. இருங்கக்கா, கொஞ்ச நேரம் கழிச்சு போய்க்கலாம். பாருங்கக்கா, எப்படி இவங்க கிட்ட யாத்தி விட்டுருக்காளோ நீ. இந்த மனுஷனை வந்து அப்படி நின்று நிலையா நிக்கியான். என் மாமியார் வேற பக்க சப்போர்ட்டுக்கு நின்று யாத்தி யாத்தி விட்டுட்டு இருக்கா. நீ வேற சின்ன பொண்ணு, என் வீட்டுக்காரல பத்தி எல்லாருக்கும் தான் தெரியும். நான் சத்தம் போட்டாலே பயப்படக்கூடியவன். இன்னைக்கு அவகிட்ட நின்று பேசிக்கிட்டு வந்து அவகிட்ட சிரிச்சு பேசி வீட்டில் வந்து அவ சொன்னதை கேட்டுக்கிட்டு என் மேல கையை நீட்டிய பார்த்துக்க. வசந்தி அக்கா இருந்ததால தப்பிச்சேன் சின்ன பொண்ணு. இல்லைன்னா இன்னைக்கு அவன் இருந்த கோவத்துக்கு என்ன ரொம்ப அடின்னு அடிச்சிருப்பான் சின்ன பொண்ணு. ஆமனைக்கு செல்வா ரொம்பவே கோவப்பட்டுட்டான். எல்லாத்துக்குமே காரணம் அந்த மண்டை தான். அவளை சும்மாயே விடக்கூடாது, பார்த்துக்கிடுங்க. எது விஷயம்னா நம்ம கிட்ட பேசிட்டு நம்மளோட முடிக்க வேண்டியதானே. ஒரு செடிய எங்க வர கொண்டு போயிருக்கா பாருங்களா, திமிரு பிடிச்சவா. இவளை பார்த்துக்கிடுங்கக்கா, சும்மாயே விட மாட்டேன். சரி, சும்மா கோவப்பட்டுட்டு இருக்காதுங்க, 2 பேரும் வாங்கின. என்ன வசந்தி அக்கா, சாதா உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலே வேண்டான்னு சொல்லுவிய, இப்ப என்ன வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறிய? நம்பி வரலாமா? என்னன்னா சின்ன பொண்ணு, என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டா? நானே என்னாலதான் பிரச்சனை வந்துட்டு மன உளைச்சல்ல இருக்கேன், இதுல வேற உனக்கு கிண்டலு. சரி வாங்க, 2 பேருக்கும் காப்பி போட்டு தரேன், காப்பியை குடிச்சிட்டு உறங்கல. வாங்க. 4 முடி திருந்துனா இவ்வளோ நல்லவளா திருந்துவியன்னு நினைச்சு கூட பார்க்கல. காப்பி போட சீனி இல்ல பால் இல்லைன்னு சொல்லுவிய, இன்னைக்கு எல்லாம் இருக்கா எப்படி? எல்லாமே இருக்குண்ணா, நீ வேற சிரிச்சு கடுப்பேத்தாத சின்ன பொண்ணு. வா, வந்து காஃபியை குடிச்சுக்கிட்டு 2 பேரும் நிம்மதியா தூங்குங்க. காலையில எந்த பிரச்சனைனாலும் பாத்துக்கலாம். சின்ன பொண்ணு. என்ன உமா? வா, வசந்தி அக்காளுக்கு மனசு மாறி முன்னாடி கூட போயிருவோம். இல்லைன்னா காப்பி வந்து அப்படியே பிளாக் டீல வந்து நிக்க. வந்துரு சின்ன பொண்ணு. இழுவ, இந்த ரணகாலத்திலே உனக்கு ஒரு கிளுகிழப்பு. வாங்க வாங்க. இல்லக்கா, சொன்னேன். வா சின்ன பொண்ணு, போலாம். சரி உமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது, அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.